10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். 2 பவர் 81ஐ 17ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது 2ஐ 81 தடவை போட்டு பெருக்கணும்னா கிடைக்கிற மதிப்பை 17ஆல் வகுக்கிறப்ப கிடைக்கிற மீதியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு இதை அப்படியே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால் 2 பவர் 5 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா 2 பவர் 1னா 2ன்னு அர்த்தம். 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4னா 2 × 2 × 2 × 2ன்னு அர்த்தம். 2 4, 4 2 8, 8 2 16 வருது. இது வரைக்கும் 17ஆல் வகுக்க முடியாது. சரியா? அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா 2 பவர் 5 எடுத்துக்கிறோம். 2 பவர் 5 எடுத்துக்கிறோம். 2 பவர் 5னா 32 கிடைக்கும். 32 17ஆல் வகுத்தோம்னா 1 17 17, மிச்சம் 15. சரியா? அதை எப்படி எழுதணும்னா 2 பவர் 5 சர்வசமம் 15 மட்டு 17. சரியா? இப்போது 2 பவர் 5 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போனா இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணணும். 15 பவர் 2ன்னு போடணும். சரியா? 2 பவர் 5 த ஹோல் ஸ்கொயர் சர்வசமம் 15 ஸ்கொயர் மட்டு 17. 2 பவர் 5 த ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்கப்ப அடுக்குக்கு அடுக்காக வந்திருக்கு. அப்படின்னா அடுக்குகளை பெருக்கிடணும். சரியாப்பா? 2 பவர் 5 × 2 10, 2 பவர் 10. சரியா? 2 பவர் 10 சர்வசமம் 15 ஸ்கொயர் மட்டு 17. 2 பவர் 10 சர்வசமம் 225 மட்டு 17. சரியா? இங்கே வகுத்தி 17, மீதி 225 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வராது. சரியா? அதனால் 225 17ஆல் வகுத்து வர்ற மீதியை எழுதணும். ஓகேவாப்பா? இப்போ 225 17ஆல் வகுங்க. 22 எடுத்துக்கிறீங்க. 1 17 17, மிச்சம் 5, 5 இறக்குறோம் 55, 3 17 51, கழிச்சோம்னா மிச்சம் 4. சரியா? அதை தான் இங்கே எழுதணும். 2 பவர் 10 சர்வசமம் 4 மட்டு 17. 2 பக்கத்துக்கும் அடுக்க 4ஆக போடணும். சரியாப்பா? 2 பவர் 10 இந்த ஹோல் பவர் 4 சர்வசமம் 4 பவர் 4 மட்டு 17. 2 பவர் 10 த ஹோல் பவர் 4 அப்படின்னா அடுக்குக்கு அடுக்காக வந்திருக்கு. அப்போ அடுக்குகளை பெருக்கணும். 10 × 4 40. அப்போ 2 பவர் 40. 2 பவர் 40 சர்வசமம் 4 பவர் 4 மட்டு 17. 4 பவர் 4னா நன்னாங்க 16, 16 நாங்க 64, 64 நாள் 256. சரியாப்பா? அப்படின்னா 2 பவர் 40 சர்வசமம் 256 மட்டு 17. இப்போ வகுத்தி 17ஆக இருக்குது, மீதி 286 இருக்குது. வராது இப்படி. சரியா? அதனால் 286 17ஆல் வகுத்து வர்ற மீதியை இங்கே போடணும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். 256 17ஆல் வகுக்கணும். 25 எடுத்துக்கிறீங்க. 1 17 17, மிச்சம் 8, 6 கீழே இறக்குறோம். அப்படின்னா 86, 5 17 85, மிச்சம் 1. 2 பவர் 40 சர்வசமம் 1 மட்டு 17. சரியா? இப்போது 2 பவர் 40 80ஆக மாற்றணும்னா ஸ்கொயர் பண்ணலாம். சரியா? 2 பவர் 40 த ஹோல் பவர் 2 சர்வசமம் 1 ஸ்கொயர் மட்டு 17. 2 பவர் 40 த ஹோல் ஸ்கொயர்னா அடுக்குக்கு அடுக்காக வந்திருக்கு. அப்போ அடுக்குகளை பெருக்கணும். 40 × 2 80. 2 பவர் 80 சர்வசமம் 1 ஸ்கொயர்னா 1 மட்டு 17. சரியாப்பா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது 2 பவர் 81. சரியா? அப்போ 2 பவர் 80ஓட ஒரு 2 பவர் 1 பெருக்கணும்னா சரியாக இருக்கும். அடிமானம் 1 இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கணும். அப்படி தானேப்பா? 2 பவர் 80 × 2 பவர் 1 சர்வசமம் இந்த சைடு 2 பவர் 1ஆல் பெருக்கணும். 1 × 2 பவர் 1 மட்டு 17.
இப்போ 2 பவர் 81 கிடச்சிருச்சு. 2 பவர் 81 சர்வசமம் 2 மட்டு 17. அப்போ 2 பவர் 81 17ஆல் வகுக்கிறப்ப மீதி 2 கிடைக்கும். சரியாப்பா? தேர்ஃபோர் 2 பவர் 81 17ஆல் வகுக்கும்போது மீதி 2 கிடைக்கும். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.